வாழ்க வளமுடன். இன்றைக்கு அநேக பேர் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு கடல் என்ன அப்படின்னா கடன். அவங்க வாழ்க்கையில் நிறைய பேர் எந்த போராட்டத்தில் சிக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னால் கடன். அதாவது கடன் அப்படின்ற ஒரு பிரச்சனையில் வலைக்குள்ள அநேகர் மாட்டி அவங்க வாழ்க்கை என்ன இருந்தாலும் ஒரு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் அந்த கடன்லேருந்து வெளியே வர தெரியாமல் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அநேக பேர் இந்த கடனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அந்த கடனை அடைக்கவே முடியலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது குடும்பத்தோடு தற்கொலை பண்ணுறத நம்ம அநேக இடத்துல பார்க்குறோம். அது நல்ல வசதியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய இது வெளியில் எங்கேனாலும் போய் அவங்க குடும்பத்துலேயோ எங்கேயோ போய் இதெல்லாம் எவ்வளோ ஒரு கஷ்டம் பாருங்கள். ஏன் நம்ம வாழ்க்கையில் சமாதானத்துக்கு சாவு மணி அடிக்கிறது எதுன்னா கடன் தான். கடன் இருக்கவன் உண்மையில் நிம்மதியாகவே இருக்க முடியாது, தூங்க முடியாது, நல்லா சாப்பிட முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, மற்றவங்க மத்தியில் தலை நிமிர்ந்து முதல்ல நடக்க முடியாது. அதுதான் முக்கியம். அந்த போகிறான் பாரு கடன்காரன், ஒரு ஊராக கடனை வாங்கி கடனை வச்சுட்டு இன்னும் கடன் அடைக்கிறானா பாரு அப்படின்னு நம்மை குறித்து கேவலமாய் பேசும்படியான அப்போது அந்த அந்த கடனை ஒன்று அந்த பக்கம் போகிறதுக்கே நம்ம என்ன செய்வோம், வெளியில் வர்றதுக்கே சிலர் அச்சப்பட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. சில அப்பா அம்மார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, யாருனாலும் தேடி வந்தாங்கன்னா அப்பா இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிக்கிடுவாங்க. நீ என்னை கேட்டு வந்தால் இல்லைன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிக்கிடுவாங்க. ஒளிந்து 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 போவாங்க. கடன். சிலர் இந்த கடன் பிரச்சனைக்குள்ள அதாவது உள்ள நுழைஞ்சிட்டு அவங்களுக்கு அது என்ன பண்ணணும்னே தெரியாது, எப்படி கடன் வந்ததுன்னே தெரியாது. எப்படி கடன் வந்துச்சு, நல்லா தானே இருந்தோம், ஏன் இது எப்படி தெரியுமா? அதாவது நம்ம ஒரு இடத்துல நம்ம போகிறோம், நல்லா குளிக்கிறதுக்காக ஒரு நீச்சல் குளத்தில் போகிறோம். நல்லா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆழமான பகுதியில் காலை வச்சோடனே அதை நம்மளை இழுத்துட்டு போயிடுது பார்த்தீங்களா? அது போல தான் இந்த கடன். நமக்கு அதனோட ஆழம் தெரியல, அதனோட கஷ்டம், அதனோட அந்த வேதனை நமக்கு, அதனோட அந்த ரியாக்ஷன், அதனோட விளைவு என்னன்றதை நம்ம தெரியல. அதனால தான் நம்ம இதை பண்ணி கடனை வாங்கி கஷ்டப்படுறோம். சொல்லுவாங்க, ஆழம் தெரியாமல் காலை விடாத. ஒரு பழமொழி உண்டு, ஆழம் தெரியாமல் காலை விடாத. இப்போ ஒரு பெரிய ஒரு இடம், தண்ணி, நம்ம போகிற இடத்துல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல பள்ளம் இருக்கா, பள்ளம் இல்லையா, இல்லை அந்த இடத்துல எவ்வளவு தண்ணி ஓடுது, ஆழம் எவ்வளவுன்றது நமக்கு தெரியாது. தெரியாமல் காலை வச்சா என்ன ஆகும், அடிச்சிட்டு போயிடும். அடிச்சிட்டு போனால் அவ்வளோதான், நம்ம திரும்பி வர முடியாது. அதுபோல தான் இந்த கடன்ற கடலில் ஆழம் தெரியாமல் நம்ம காலை வச்சிட்டோம்னா அது நம்மளை உள்ள சுழட்டி இழுத்துட்டு போயிடுது. மேலே நம்ம மீண்டு வரவே முடியறதில்ல, முடியவே முடியாது. பெரியவங்க ஒன்று சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா, இப்போது எப்படி கடன் இல்லாமல் வாழ்வது. கடனுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் அதிகம். நிம்மதி இருக்காது, தூக்கம் வராது, சாப்பாடு செல்லாது, வெக்கம், அவமானத்தை ஜெயிக்கணும், வேதனை தான், நமக்கு மரியாதை கிடைக்காது. கடன்காரன்னாலே ஒரு மரியாதை கிடைக்காது. சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் கடன்காரன்னு ஒன்று என்ன பண்ண மாட்டாங்க, சில முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் கூட கூப்பிட மாட்டாங்க. அவனே கடன்காரன், அவனை கூப்பிட்டுக்கிட்டு விட்றா, 4 பேரை பார்த்து கடன் கேட்டுக்கிட்டு இருப்பான், கூப்பிடாதடான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க. இப்போது கடன் இல்லாமல் வாழ்வது எப்படி, கடனே இல்லாமல் ஒருத்தன் வாழ்க்கை வாழணும்னா எப்படி? இது எப்படின்னா முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க. இப்போது பிள்ளைங்கள்லாம் கடன் வாங்குறது கிடையாது. திருமணமான பிறகு தான் ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்காக அவங்க உள்ளே போகிறாங்க. அந்த ஆரம்பத்திலேயே அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, ஆரம்பத்திலேயே அது முற்றிலும் தப்பாக போயிடும். முதல் கோணல் முற்றும் கோணல். திருமணத்தின் ஆரம்பத்தில் கடன் வச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களால் அங்கேருந்து எந்திரிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு பாட்டு உண்டு, வரவு எட்டனா செலவு பத்தனா,
இதுதாங்க உங்க சூத்திரம். வரவுக்குள் செலவு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். உங்க வீட்டுக்காருக்கு ரூ. 10,000 தான் சம்பளம்னா, அந்த ரூ. 10,000க்குள்ள குடும்பம் நடத்துவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வீட்ல இருக்கும்போது ஒரு வேளை லேவிஷா இருந்திருக்கலாம். நம்ம நிறையா செலவழிச்சிருந்திருக்கலாம். சில கணவன்மாரு மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ, இவங்க வெளியே கடனை வாங்கி அவங்கள சந்தோஷப்படுத்துறது. ஏன்னா ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இல்லை. அதனால இந்த புருஷன்மார்கள்லாம் என்ன நினைக்கிறதுனா, என் பொண்டாட்டி கேட்குறதெல்லாம் நான் காசை நான் அப்படி அவங்க கேட்காமையே, கேட்டும் கொடுக்குறதில்ல, கேட்காமையே இருந்தா கஷ்டம் தெரிகிறதில்ல, கடனை போய் வாங்குறது. அவங்க அதே தான் எதிர்பார்ப்பாங்க. அடுத்து இந்த மாதம் நீங்கள் கொடுத்துட்டீங்க, அடுத்த மாதம் எதிர்பார்ப்பாங்கல்ல, திருப்பி கடனை வாங்குறது. எப்படி மீள முடியும்? வரவு என்னவோ அதுக்கு தக்கன செலவழிச்சா கடன் வராது. இன்னைக்கு 50,000 வருமானம் வர்ற குடும்பமும் இருக்குது, 1,00,000 வர்ற வருமான குடும்பமும் இருக்குது, 5,000 குடும்பம் வர்ற குடும்பமும் இருக்குது. இவ்வளோதான் வருமானம், அதுக்குள்ளே தான் குடும்பம் நடத்தணும். இதைத்தான் சொல்லுவாங்க, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஒரு பெண் குடும்பத்தில் புத்தி உள்ளவளாக இருந்தால் அந்த குடும்பத்தில் கடன் வராது. ஏன்னா புருஷன்மார்கள் சில நேரங்கள் தவறு பண்ணலாம், ஆனால் புத்தியுள்ள ஒரு மனைவியாக இருந்தான்னா அந்த குடும்பத்தில் கடன் வராது. அவங்க அளவுக்கு அதிகமாக அவங்க செலவழிக்க மாட்டாங்க, லேவிஷாக அவங்க தூத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. இவங்க அப்படி தூத்துறதுக்காக அவங்க இப்போ கடை வாங்கினாங்கன்னா அந்த கடனை வாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்ன இருக்கோ இருக்கிறதுக்குள்ள குடும்பம் நடத்துறது. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு இன்னைக்கு 10,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கிங்க வருமானம். அதில் உங்களால் இந்த 10,000த்தில் சமாளிக்க முடியலன்னு கூட இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு 500 ரூபாய், ஏன் ஒரு 200 ரூபாய், அதெல்லாம் முடியாதுப்பா, இம்பாசிபிள், சரி ஒரு 100 ரூபாய் அதில் எடுத்து தனியாக ஒதுக்கி வைக்கணும். அவள் தான் புத்தி உள்ள ஸ்ரீ. நீங்கள் 10,000 ரூபாயில் 10 நாளில் செலவழிச்சிட்டு, எனக்கு நீ என்ன பண்ண இந்த வாரம், அதுக்கு அவ்வளோ செலவாச்சு, இதுக்கு இவ்வளோ செலவாச்சு, இப்படி போச்சு அப்படி போச்சு, எனக்கு கையில் காசு கொடுன்னு சொன்னால் அர்த்தம் இல்லை. அந்த ஒரு 100 ரூபாயை நாம் சேர்த்து வைக்கும்போது, சேமிக்கிற பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ளும்போது கடன் இருக்கு. ஏன்னா நமக்கு தேவைன்னா நம்ம என்ன செய்வோம், சேர்த்து வச்சதுலேருந்து எடுத்துப்போம், கடை வாங்க மாட்டோம். ஏன்னா திடீர்னு அவசர தேவைகள் வரும். இன்னைக்கு திடீர்னு ஒரு திருமணம்னு சொல்லி மற்றவங்க சொன்னாங்கன்னா போய் நம்ம செய்யணும், வியாதி வந்துடுதுன்னா நம்ம அதுக்கு செலவழிக்கணும், நம்ம பார்க்கணும். திடீர் செலவுகள் வந்ததுன்னா அதை சமாளிப்பதற்கு நாம் ரெடியாக நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் காசை வருமானத்திலேருந்து நம்ம போட்டு வச்சுருக்கணும். அது முடியுதோ முடியலையோ கடை வாங்கக்கூடாது. இன்னொன்று என்ன செய்வாங்க தெரியுமா, கடன் வாங்கிடுவாங்க, அதை அடைக்க முடியவே இல்லைன்னொன்னே அதை அடைக்கிறதுக்கு அது நெருக்கத்தில் வரும் பாருங்க, முடியவே முடியாதுன்னு கடன் கொடுத்தவங்க கழுத்தை பிடிச்சி நெருக்கும்போது அது வரைக்கும் விட்டுருவாங்க. அப்படி நெருக்கும்போது அதுக்குள்ளே அடைச்சி முடிக்க மாட்டாங்க, முடியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா வேறு இடத்துல போய் இன்னும் அதிகமான வட்டிக்கு கடனை வாங்கிட்டு வந்து இவங்க கடனை அடைப்பாங்க. இப்போ இவங்ககிட்ட ஒரு 5% வாங்கியிருக்குது, இனி இந்த ஈட்டுக்காரன்ட்ட போய் வாங்கினது ஒரு 8-10 மாதிரி இருக்கும். இல்லை முதல்ல பேங்க்கில் வாங்கினதாக இருக்கும், அது கம்மியாக இருக்கும். இப்போ போய் இதை அடைக்கலைன்னா நகை போயிருமேன்னு பயந்துக்கிட்டு இங்கே வாங்கினா வெளியிலேருந்து வாங்கினது எவ்வளவா இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது இதுவே அடைக்க முடியலை, அதை அடைக்க முடியுமா, முடியாதில்ல. கடன் வாங்கி கடனை அடைப்பது என்பது இயலாத காரியம், முட்டாள்தனமான காரியம். அப்போ என்னதான் செய்யணும், ஆரம்பத்திலிருந்தே கடன் வாங்கக்கூடாது. இப்போது அதுதான் நான் சொல்கிறேன். ஆரம்பம் என்பது என்ன, ஒரு திருமணமான கணவன் மனைவி அவங்க வாழ்க்கையில் தான் இப்படி நடக்கும். அதுதானே ஆரம்பம் தானே. அவங்க வாழ்க்கையே அவங்க நடத்த ஆரம்பிக்கிறாங்க. கடன் இல்லாமல் வாழணுன்றதை முடிவு பண்ணாங்கன்னா 2 பேரும் அதுக்கு ஒத்து அவங்க நடத்தணும். சிலர் என்ன செய்வாங்க, தகுதிக்கு மீறி திருமணம் முடிஞ்சு ஒரு வருஷம் கூட ஆயிருக்காது. திருமணம்ன்றது கூட ஒரு குழந்தை நடக்கிறது போல தான், அப்பமே ஓட முடியாது. இவங்க என்ன செய்வாங்க, ஒரு பெருமைக்கு நான் அப்படி வாங்கிடுறேன் இப்படி வாங்கிடுறேன், அதாவது நாங்கள் சாதிச்சு காட்டுறோன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அதை வாங்கி போடு இதை வாங்கி போடு,
ஒரு பெரிய வீட்டை கட்டு. கல்யாணம் இன்னும் முடிச்சு 1 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள வீட கட்டுனா எப்படிங்க கட்ட முடியும்? கடன வாங்கு. இத போடு. அத வில்லு. இத செய்யி. வாங்கிரு. சொந்த வீடு. திருப்பி பார்த்தா முடியாது. திருப்பி வீட்ட வித்துரு. வேற வீட்டுக்கு போ. முக்காவாசி இப்படித்தான் இருக்கு. அவசரப்படுறது. இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா, அந்த குழந்தை என்ன செய்யும்? தவழும். அதாவது முதல்ல லேசா அப்படி தவழும், உட்காரும், நிக்கும், நடக்கும், அப்புறம் தானே ஓடும். அதுபோல தான் உங்க திருமண வாழ்க்கையில. நீங்க குழந்தைங்க. உங்க வாழ்க்கையில நீங்க போற தூரம் ரொம்ப தூரம் இருக்கு. அப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும், முன்னேற முடியும். ஒரேடியா வந்து உங்களால முன்னேற டக்குன்னு வந்து பணக்காரன் ஆக முடியாது. இன்னொன்னு பேராசை. எவன் வேணாலும் சொல்லுவான், "ஏய் இம்புட்டு காசை நீ கொடுத்தேன்னா உனக்கு இம்புட்டு ஆக்கி தர்றேன்." பேராசை. இதில் போடு. நல்லா தான் சம்பாதிப்பாங்க இவங்கெல்லாம். ஐடியில் சம்பாதிப்பாங்கல்ல. இப்போ வருமானம் அதிகமாக இருந்தவொடனே, இன்னும் நிறையா பணம் சம்பாதிச்சா டக்குன்னு வீடு வாங்கிடலாம், இதை வாங்கிடலாம், அதை வாங்கிடலான்னு பேராசைப்பட்டு என்ன பண்ணுறது? கடனில் போய் மாட்டிக்கிறது. ஷேர் மார்க்கெட்டில் போடுறது. யாருனாலும் ஒருத்தவங்க நான் உனக்கு இவ்வளோ வட்டிக்கு தரேன், 2 மடங்கு தரேன்னா அங்கே போய் படித்தவங்களும் போய் அப்படி மாட்டிக்கிறது. திருப்பி கடன் என்ன பண்ண முடியும்? அவன் கொடுக்க மாட்டேன்னு ஓடி போயிட்டானா என்ன பண்ண முடியும்? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பேராசை. பணத்து மேலே உள்ள பேராசை. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்கிறது. ஒரு வேறு இருந்தாதான் செடி வளரும். இப்போ இந்த பண ஆசைன்ற வேறு இருந்ததுன்னா அது தீங்குன்ற செடி முளைச்சி நாசமாக்கிறது நம்ம வாழ்க்கையை, நம்மளை அழிச்சிருது. அந்த பண ஆசை, பேராசை, தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது. வீடு கட்டலாம் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் பணம் சம்பாதிங்க, சேர்த்து வைங்க, கட்டுங்க. இதையும் தகுதிக்கு மீறி கட்டுறது. கட்டுறோம்டா, மாடியை போட்டுருவோம், 3 ரூமா எடுத்துருவோம். கையில் காசு இருக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, கல்யாணம் முடிக்கும் போதும் வீடு கட்டும் போதும் ஒருத்தன் செல்லும் செலவை கணக்கு பார்க்காம இருப்பானா அப்படின்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளோ பணம் ஆகும்னா நீ கணக்கு பார்த்தா அந்த வீட்டை ஆரம்பின்றாரு. இடையில போய் கேட்டால் யார் தருவா? கடை வாங்குறது. அதுதான். சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. 2 பார்ட்னர் சேருவாங்க. அது சொந்தக்காரனாக இருக்கலாம், இல்லை வேற ஒருத்தனாக இருக்கலாம். சும்மா ஜில்லுன்னு வரும் சம்பளம். நல்லா அந்த அந்த பார்ட்டை வந்து 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையில் வந்து இப்போ ஒரு 2 மிஷின் வாங்கி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட அந்த பிஸ்னஸில் ஒரு தொழிலில் அது நல்லா டெவலப் ஆன உடனே கூட ஒன்று வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நினைப்பாங்க. இப்போ வருமானம் கூட ஒன்று வாங்கினோடனே இன்னும் அதிகமாக பெருகினவுடனே இவங்களுக்கு என்ன ஆசை வரும் தெரியுமா? இவனை கழட்டி விட்டுறலாம்டா, இவன் ஏன் இவ்வளோ சம்பாதிக்கிறான்? என்ன இவங்க தான் கூப்பிட்ருப்பாங்க, நீ நானும் பார்ட்னர் இருக்கலாமா, நீ வர்றியா, நீ கொஞ்சம் பணம் போடு, நான் கொஞ்சம் போடுறேன் வான்னு கூப்பிட்ருப்பாங்க. இப்போ வர்ற லாபத்தை பங்கிட்டு கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. எல்லாத்தையும் நம்மளே வச்சுக்கலாம். இந்த பேராசை. நீ வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி, நான் கடன்பட்டனாலும் நான் பார்த்துக்கிருவேன்னு வாங்கினதை தனியாக போய் அதுக்கு திருப்பி கடனை போட்டு, ஏன்னா வாங்கினதுக்கு இவங்க தானே வட்டி கட்டணும், இவங்க தானே அடைக்கணும். அப்போது இது எல்லாத்துலேயும் திணறி, ஒருவேளை பிஸ்னஸ் நல்லா போச்சுன்னா ஓகே, நல்லா போகலைன்னா மாட்டிக்கிடுவாங்க. 2 பேருமா இருந்தால் 2 பேரும் சேர்ந்து கடனில் மாட்டியிருப்பாங்க. இப்போ ஒத்தாள்னா நீ தான் தலையில் கட்டி ஆகணும். இப்படி கடன் மேல் கடன் சுமை அவங்க தலை மேலே ஏறி அது என்ன பண்ணுது? எந்திரிக்க முடியாமல் போட்டுருது. இப்படி சிலர் கடனில் அழுந்திடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு விட்டு கொடுக்குற தன்மை, அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நல்லா இருக்கக்கூடாதேன்னு நினைக்கிற கெட்டனத்தினால இவங்க கடனாளி ஆயிடுறாங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. இன்னொன்று, இது ஒரு காரணம். இன்னொன்று, கூட இருக்கிறவ ஏமாத்துறதுனால கடனாளியாக இருக்காங்க. சிலர் பார்ட்னர்னு நம்பியிருப்பாங்க. ஆனால் அவன் நல்லா அவன்கிட்ட பொறுப்பை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறதுன்னா, இஷ்டத்துக்கு இன்னொரு பிஸ்னஸ், இன்னொரு வேலையை பார்க்குறது, வேறு வேலையை பார்க்குறது, இல்லை லேவிஷாக சும்மா குடும்பத்தில் குடும்ப வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, எல்லாம் இவனே பார்த்து பண்ணுற, இவனை நம்பி விட்டுட்டு போயிடுறது. இவனுக்கு லாபம் வரத்தான் செய்யும். இவன் என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் கள்ள கணக்கு எழுதி ஏமாற்றிட்டு, எப்பா இவ்வளோ தான் வருது கடன்னு காட்டிடுறான். அவன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடறான், பதுக்கிடுறான். இப்படி நிறையா நான் பார்த்துருக்கேன். அப்போ இவங்க கடனாளி ஆயிடுறாங்க. இவங்களால மீள முடியலை. இது ஒரு இளிச்சவாத்தனம். அறிவு இருந்திருக்கணும், ஞானம் இருக்கணும், நீங்களும் கூடயே இருக்கணும். அந்த கண்ணும் கருத்துமா இல்லைன்னா, இப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு செடியை போடுறாரு, விதைக்கிறாரு, அது அறுவடை செய்யும் வரையிலும் அவர் களை எடுக்கணும், மருந்து போடணும்,
அதை கவனமாக தண்ணி பாய்ச்சணும். அது கடைசி வரையிலும் அவர் அது கூட இருந்து எவ்வளவு கேர் எடுத்து நிற்கிறாரோ அவ்வளவுதான் அறுவடையை காண முடியும். அதுபோல தான் பிஸ்னஸ்லையும் நீங்கள் கூட இருக்கணும். முதல்ல தேமேன்னு விட்டுட்டு அப்புறம் ஐயோ எல்லாம் போன பிறகு ஒன்றுமே பண்ண முடியாது. வெள்ளம் தலைக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் தலையிலே வெள்ளம் முங்கி போச்சு, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதே. முதல்லையே ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய பேர் இப்படி இருக்கிறது இல்லை. இதுதான் கடனுக்கு காரணம். கடன்லேருந்து எப்படி வர்றது, இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி போய் அவங்ககிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? அவங்கள நம்பக்கூடாது. ரெண்டாவது, தகுதிக்கு மீறி பண்ணக்கூடாது. இப்போது முதல்ல எடுத்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும். அதுக்கு தான் நீங்கள் ஆசைப்படணும். முதல்ல சைக்கிளில் வியாபாரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க முன்னுக்கு வருவாங்க. முதல்ல எடுத்த உடனேயே அகலக்கால் வைக்கிறது, பெரிய கடனை வாங்கி பெரிய இதுக்கு அதில் உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது? நீங்கள் அவ்வளோ தைரியமாக பண்ணுறீங்க. எல்லாம் போச்சுன்னா உங்களால் எந்திரிக்க முடியாது. ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வாய்க்குள்ளே குட்டியாக வாய்க்குள்ளே ஊட்டினீங்கன்னா அது முழுங்கும். இவ்வளோ பெரிய உருண்டை எடுத்து வாயில் திணிச்சிங்கன்னா தொண்டை அடைச்சி போயிடும். அதுபோல் தான் அளவுக்கு அதிகமாய், அதாவது அகலக்கால் வச்சோம்னா பெருசாக நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு பெரிய பிஸ்னஸ் டெவலப் பண்ணிடலான்னு நினச்சா பெரிய கடனில் தான் மாட்டிப்போம். மீள முடியாது. என்னைக்கு கடனை அடைக்கணும்னு கடன் வாங்குகிறோமோ மீளவே முடியாது. சிலருக்கு என்ன இருக்கும் தெரியுமா? கடன் வாங்கிட்டோம், சரி இங்கிட்டு ஒன்று வாங்கினோம் அங்கிட்டு ஒன்று வாங்கினோம், எவனையோ ஏமாற்றி 10 இடத்துல வாங்கிட்டோம், இனிமேல் என்ன பண்ண முடியும் அப்படின்றதுனால அந்த கடன் அடைக்கணுன்ற எண்ணமே அவங்களுக்கு போயிடும். கடனாளியாகவே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அடைக்கணுன்ற எண்ணம் இருக்கவன் தான் அடைக்க முடியும். இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரும்பேன் பற்றிக்கும் அருங்கடன் உள்ளவனுக்கும் ஒன்றும் அரிக்காதுன்னு சொல்லுவாங்க. அரும்பேன் பத்துறதுன்னா என்னென்னா, இப்போ தலையில் ஒத்த பேன் 2 பேன் இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அது குடு இங்கிட்டு அங்கிட்டு ஓடி நம்மளை மண்டையில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படா அதை நம்ம அதை எடுத்து போடுறோம். யார்ட்டனாலும் போய் என் தலையில் ஒரு பேன் எடுத்து கொடுத்தா அப்படின்னு போய் நிற்பாங்க. இல்லைன்னா பேஞ்சி போச்சு எப்படினாலும் அதை வெளியேற்றிட்டு தான் தூங்குவாங்க. ஏன்னா தூங்க விடாது அது. அதுபோல் அந்த ஆரம்பத்தில் கடன் வந்த உடனே அதை அடைச்சி தீர்த்துறவங்களுக்கு கடன் மறைஞ்சிரும். ஆனால் அரும்பேன் பத்துனது போல் அதை முதலே எடுக்கவில்லைன்னா பேன் என்ன செய்யும் தெரியுமா? குட்டி போட்டு டக்குன்னு ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு பேரம்பேத்தி எடுத்துருமா சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்போது முட்டை மேலே அந்த ஈரு இன்னும் ஒட்டு பேனாகுது, இது ஒரு வாரத்துக்குள்ளே பேரம்பேத்தி எடுத்துருமா. அப்படி பெருகும் போது அரிப்பே அவங்களுக்கு போயிடும், மறந்துடும். எல்லா இடத்துலையும் கடிக்குது. அது என்ன, ரத்தத்தை எடுக்கிறதானே அது வேலை. நம்ம மண்டையில் முழுசும் அதை கடிச்சிக்கிட்டே இருக்குன்னா முதல்ல அரிக்கும், அப்புறம் ஒன்றும் இல்லாமல். அது மாதிரி தான் அந்த கடைக்காரங்களுக்கு 10 இடத்துல 15 இடத்துல கடை வாங்கி வச்சா 4 பேர் கேட்டு பதில் சொல்லி சலிச்சு போயிட்டாங்கன்னா, ஆனால் அவங்கெல்லாம் கூட ஒரு வேளை சரின்னு சொல்லி என்ன இவங்களை ஓயாமல் தொந்தரவு பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சவங்களா இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுருவாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறது, அரிப்பு, அந்த அரிக்கவே அரிக்காது இவங்களுக்கு. கடன் அடைக்கணுன்ற அந்த இது இருக்காது, அந்த வாஞ்சை இருக்காது. அடைப்போம் வேறு வழியை பார்ப்போம், இன்னும் வேறு எங்கேனாலும் புது வழி இருக்கான்னு பார்ப்போம், புதுசு ஆள் கிடைக்குதான்னு பார்ப்போம் கடை வாங்குறதுக்கு. இப்படியே போனாங்கன்னா நிச்சயமாக கடன் அடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா, தேவைகளை குறைக்கணும். நான் தேவையானது தான் செலவழிக்கிறேன், இல்லை, தேவையை குறைக்கணும். நம்ம கடன் அடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நமக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டாலும், நமக்கு ஒரு காரியங்கள் இப்போ வேண்டாம், கடன் அடிச்ச பிறகு அது பிள்ளைகளாக இருந்தாலும் சொல்லுங்கள், உங்கள் மனைவியாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும் புருஷன்கிட்ட சொல்லுங்கள், நமக்கு இப்போதைக்கு இது வேண்டாம், கடன்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம். ரெண்டாவது, இஎம்ஐ அப்படின்ற ஒன்றில் ஒரு பொருளை வாங்காதீங்க. பணம் நம்ம சேர்த்த பிறகு ஒரு பொருளை வாங்க. ஏன்னா இஎம்ஐயில் நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய நம்ம பைசா வீணாக போகுது. ஆமாம், அது லேசாக நம்ம நினைக்கிறோம், லேசாக கட்ட. அது அந்த காலத்தில் ஏழைகள் வாங்குறதுக்குன்னு சொல்லி ரோடுகளில் வரும்போது ஒரு சும்மா 10 ரூபான்னு கொடுத்து, இல்லை சேலை எடுக்கிறது, ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு சாமான் வாங்குறது, சின்ன பாத்திரங்கள் வாங்குறது, இப்படி வர்றது பரவாயில்ல. ஏதோ அவங்ககிட்ட இருக்கிற அந்த வருமானத்துலேருந்து சும்மா ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு மாதிரி வாங்கிடுறாங்க.
ஆனால் அந்த கடன்னு சொல்லி ஒரு இஎம்ஐ கட்டுறோம் பார்த்தீங்களா, லோன்னு சொல்லி ஒரு இஎம்ஐ கட்டுறோம் பார்த்தீங்களா, பெரிய லெவலில் போயிட்டு, அது தயவு பண்ணி பண்ணாதீங்க. பணத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நான் தான் சொன்னேன்ல, 10,000 வருமானம்னா நம்ம எடுத்து வைக்கணும்னு. நான் இது ஆரம்பத்தில் திருமணமானவங்களுக்கு அந்த கடனுக்குள்ள கடன் இல்லாமல் எப்படி வாழ்வதுன்றதை நான் சொல்கிறேன். அப்போ அதுக்குள்ளேயே அந்த பைசா எடுத்து வச்சிங்கன்னா, அது சேர்ந்த உடனே அதுலேருந்து ஒரு பொருள் வாங்க தப்பு இல்லை. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், நம்ம இதை வாங்கிட்டோம். கர்த்தருடைய மகா பெரிய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், எங்கள் குடும்பத்தில் என்னோட கணவர் ஒரு நாள் கடன் வாங்குறதுக்கு அவர் சம்மதிக்கவே மாட்டார். ஒரு பொருள் ஒரு சைக்கிள் தான் முதல்ல நாங்கள் வாங்கினோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முதல்ல வாங்கினது ஒரு சைக்கிள். அந்த சைக்கிளையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வச்சு எங்களால் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன விலை கொடுத்து, இவ்வளோ தான் அந்த சைக்கிள் தான் வாங்க முடியும். ஏன் அதை விட பெரிய சைக்கிள் அதை விட அதிக விலையில் கூட வாங்கலாம், அதெல்லாம் வாங்கலை. அப்படி ஒரு சின்ன சைக்கிள் ஒன்று தான் முதல்ல வாங்கினார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீரோ, பெட்டியிலேயே துணியை வச்சுக்கிட்டு இருக்கமே அப்படின்னு ஒரு குட்டி பீரோ. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் பணம் இருந்தால் ஒரு பொருளை வாங்குவோம். பணம் இல்லைன்னா யாருனாலும் கேட்டாங்கன்னா வேண்டாம். ஒரு வாட்ச் வாங்கினா கூட பணத்தை சேர்த்து வச்சு இருந்தால் வாங்குவோம், இல்லைன்னா வேண்டாம், அடுத்து நம்ம சேர்த்த பிறகு வாங்கிக்கலாம். இப்படி இருப்பதனால ஆண்டவரோட மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடன் அப்படின்ட்டு நாங்கள் போகலை. அது நீங்கள் ஆரம்பத்திலேயே நீங்கள் அப்படி இருந்துட்டீங்கன்னா கடனில் மாட்டீங்க. கொஞ்சம் ஆசைகளை தேவைகளை நீங்கள் குறைச்சிக்கணும். வரவுக்குள்ளே தான் வருமானம். அடுத்தவனை பார்த்துட்டு அவன் அவ்வளோ பெரிய புடவை கட்டுறாளே, இவை இவ்வளோ புடவை கட்டுறாளே, இவை இப்படி இருக்காளே, நம்மளும் அப்படி இருப்போம்னா கடனில் மூழ்கிடுவோம், எந்திரிக்க முடியாது. முதல்ல என்னை திருமணம் முடித்து, அதாவது புது பொண்ணு புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு வாரம்னு நினைக்கிறேன். அப்போ என் கணவர் வந்து அவங்க ஆஃபீஸ் பக்கம் கூட்டிகிட்டு அதாவது நாங்கள் அந்த பக்கம் போகிறோம். அப்படி போகும்போது ஒரு பாம்பே டையிங்கில் ஒரு தெரிஞ்சவர் இருக்கிறார். இவரோட ஃப்ரெண்டு, எனக்கு தெரியாது. அப்போ சொன்னார்மா, அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போனார். புது பொண்ணு நான். அவர் ஜவுளி கடைக்குள்ளே நுழையிறாரு. அப்போ நான் உள்ளே போகும்போது எனக்கு வந்து மனசில் புடவை எடுக்கணும் அப்படியெல்லாம் எனக்கு ஆசையெல்லாம் இல்லை. ஆனாலும் அங்கே இருந்தவங்க சொன்னாங்க, வாயா வா, என்ன புது பொண்ணா, இப்போ தான் ஒய்ஃபோட முதல்ல வர்றியா, ஏய் சும்மா வெறும் பொண்ணை வெறிதாக கூட்டிகிட்டு போயிடாதடா, எடுத்துக்கொடு, சேலை எடுத்துக்கொடு, எத்தனை இருக்கு பாரு, எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, இவர் கிண்டல் அடிக்கிறாங்க, கம்பல் பண்ணுறாங்க. இவர் பாக்கெட்டில் ரூபா இருக்குது. இவர் உள்ளே கையை விடுறாரு, பார்க்குறாரு, இவர் கையில் பணம் இருக்குது. ஆனால் இவருக்கு மனசு இல்லை. இவர் என்னை பார்த்துட்டு கேட்குறாரு, என்ன புடவை எடுக்கணுமா, நான் வேண்டாங்கன்றேன். ஏன் வேண்டாமாப்பா, அவளுக்கு வேண்டாமாப்பா அப்படின்ட்டு வந்துட்டார். உண்மை பிரியமானவர்களே, இது சத்தியம். இப்படி முதல்ல நான் நினச்சிருந்தா ஆசைப்பட்டு கேட்டிருக்கலாம், அவரும் வாங்கி கொடுத்துருப்பார். அடுத்த மாதத்துக்கு என்ன செய்வோம், அவர் கையில் பைசா இருந்ததை நானும் பார்த்தேன், அவரும் பார்த்தார். ஆனால் 30 நாள் ஓட்டணும்ல, சொல்லுங்கள். உடனே குழந்தை உண்டானோம், அந்த குழந்தைகளுக்கு நம்ம பார்க்குறது செலவுகளுக்கு இன்னும் எவ்வளோ செலவு போய்கிட்டே இருக்குல்ல. இப்படித்தான் ஆரம்பத்திலேயே நம் அதிகமாக ஆடம்பர செலவு பண்ணாதபடிக்கு அவசியமான தேவைகளை குறைத்து கொண்டு அவசியமாக வாழ்ந்தவங்க ஒரு நாள் கடனாளியாக மாற மாட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, சீக்கிரமாக முன்னேறிடுவாங்க. நீங்கள் கடன் இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா அதே நிலைமையில் இருக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் நிச்சயமா. நாள் போக 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 உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். நாங்கள் இந்த வீடு வாங்கும் போது கூட முதல்ல வந்து பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பெட்ரூம் குட்டி வீடு தான். நான் ஆண்டவர்கிட்டே அப்படித்தான் நான் ப்ரேயரில் கேட்டேன், ஆண்டவரே நானும் என் கணவரும் நடக்கும்போது முதுகு இடித்தா கூட பரவாயில்ல, எனக்கும் என் கணவருக்கும் ஒரு சொந்த வீடு மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்கப்பா, எனக்கு இந்த வாடகை வீட்டுக்காரவங்க அது வாடகை ஏற்றிக்கிட்டே போகிறது என்னால் முடியலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அதுபடி இங்கே வந்து பார்க்கும்போது 1 பெட்ரூமு 2 பெட்ரூமு 3 பெட்ரூம். அப்போது ஒரு பெட்ரூமை பார்த்துட்டு இவர் சொல்கிறாரு, வீடு ரொம்ப சின்ன வீடாக இருக்குது, சரி வா நம்ம அந்த பி பிளாக்கையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போகிறார்.
அப்போ கூட்டிகிட்டு போனோடனே முன்னாடி ஹாலை பார்த்தா ஒரு மண்டபம் மாதிரி, அதில் ஒரு 10-20 பேர் வந்து படுத்தேன். அதாவது பிளெயினாக இருக்கும்போது அப்படி தெரிஞ்சது கண்ணுக்கு. பெருசாக இருந்தோடனே அதில் ஒரு 10-20 பேர் படுக்கலாம் போல். உடனே இவர் சொல்கிறாரு, என்ன மதி அது ரொம்ப சின்னதாக இருக்கே, இதை பார்க்க இதில் என்ன இது இப்படின்னா, நம்ம வருமானத்துக்கு தக்கனதான் நம்ம வாங்க முடியும் சொல்லுங்கள். அப்போ நான் சொல்கிறேன், வேண்டாம்ப்பா, இவ்வளோ பெரிய இடத்த நம்ம இதை தூசியே கூட்ட ஏன்னா வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம், இதை குறைக்க இது பண்ண வேண்டாம். சொந்த வீடு சிங்கிள் பெட்ரூம் அது எனக்கு போதும், அதுதான் வாங்கணும், அதையே நம்ம வாங்கிடலாம். கடைசியில் அந்த வீடை வாங்கினவங்க ஒரு 5 வருஷம் அவங்க கஷ்டம் பட்டதை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, வீட்டை தெரியாமல் பி பிளாக் எடுத்துட்டோம், இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு நான்வெஜ் வச்சு கொடுக்க எங்கிட்ட காசு இல்லை. உண்மை, அகலக்கால் வச்சிட்டோம்ல. ஆனால் அப்படி அவங்க தேவையை குறைத்து கொண்டு அவங்க அப்படியே இருந்ததுனால கடன் அடைச்சிட்டாங்க. இப்போ அதே இது சொந்த வீடை வாங்கிட்டு பிள்ளைகளுக்கும் லேவிஷாக கடை வாங்கி செலவழித்து கொடுத்தா அந்த வீடை விற்றுட்டு போயிருக்க வேண்டியதுதான். இப்போ புரியுதுங்களா? ஹல்லேலூயா. இப்படித்தான் பிரியமானவர்களே, கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வது எப்படி? பேராசைப்படக்கூடாது, முதலையே அகலக்கால் வைக்கக்கூடாது, ஆடம்பர செலவு இருக்கக்கூடாது. ஆடம்பரம் நீங்களே வீடு கட்ட ஆரம்பித்தா கூட உங்ககிட்ட எவ்வளவு செலவை கணக்கு பார்த்து அதுக்கு தக்கன வாங்கணும். அவன் 1 கோடியில் வீடு வாங்கிட்டானே, நானும் வாங்குகிறேன். அவன் அவ்வளவு செஞ்சுட்டானே, நானும் வாங்குகிறேன். அவன் எங்கள் வீட்டில் டிவி இருக்கும், அவன் என்னென்ன இவ்வளோ வாங்கிட்டான், அப்போ நானும் வாங்குகிறேன். ஏன்னா இப்போ கூவி லோன் வீட்டுக்கு வருது. லோன் வீட்டுக்கு வரல, செல்லில் கூப்பிட்றான். கிரெடிட் கார்டு கொடுக்குறேன், 5 லட்சம் கொடுக்குறேன், 2 லட்சம் கொடுக்குறேன், இந்த வந்து வாங்கிட்டு போ. மயங்கிடுறது ஆசை. அது எப்படி அடப்போன்ற எண்ணம்லாம் இல்லை. என் ஃப்ரெண்டோட பையன் அப்படித்தான், திருமணமான புதிதில். அதனால் ஆச்சரியப்படுவேன். அவன் வேலைக்கு போகும்போது அவள் கையில் 200 கொடுத்துட்டு போவான். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். பாரு புது பொண்டாட்டி எப்படி செலவழிக்க போகிறான். கடைக்கு போனால் அவள் 200 டெய்லி கொடுப்பானான். கடைசியில் என்ன, இந்த பொண்ணும் அதை கேட்கல. சரி நம்ம புருஷன் கொடுக்குறான்னு, கல்யாணம் முடிச்ச புதுசில் என்ன தெரியும் கொடுக்குறான்னு நினச்சி கடைசியில் பார்த்தா எல்லாமே கடை வாங்கியிருக்கான், கிரெடிட் கார்டில் தேய்ச்சி. கடைசியில் பார்த்தா 4 லட்சம் 5 லட்சம்னு ஏறி வீடையே விற்றாங்க. அவங்களோட நிறையா வீட்டில் ஒரு 2 இடத்த வேறு இடத்துல கடந்த வீட்டை விற்று தான் அந்த கடனெல்லாம் அடைச்சி எந்திரிச்சாங்க. அது அவங்களால முடியலை. இப்போது அவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இப்போ யாருமே உதவிக்கு இல்லாத ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் என்ன பண்ண முடியும் இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் செலவுகளை கணவனும் மனைவியுமாய் வரவு செலவு கணக்கு எழுதி மிச்சம் துணிக்க எடுத்து மிச்சத்தை சேமித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்றால், அதில் நீங்கள் ஸ்டெடியாக நீங்கள் போய்கொண்டிருந்தால் கடைக்காரனா மட்டும் இல்லை, பணக்காரனா மாறிடுவீங்க. இந்த நான் கொஞ்சம் டெபாசிட்டு நான் ரிட்டையர்ட் ஆன அப்போது கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து நான் டெபாசிட்டில் போட்டு வச்சுருந்தேன். அப்போது இந்த அதில் நான் என்ன செய்வேன், வருஷம் அதில் வட்டியை மட்டும் எடுத்து என்னோடய செலவுக்கு பேர பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறேன், என்னோடய மற்ற செலவுகளுக்குன்னு சொல்லி நான் யூஸ் பண்ணுவேன். இந்த கொரோனா 2 வருஷம் வந்ததில் வீட்டை விட்டு வெளியே போகலைன்னொடனே என்னாச்சுன்னா, 2 வருஷம் கழித்து நாங்கள் போய் நிற்கும் போது பார்த்தா அந்த வட்டி குட்டி போட்டு நாங்கள் எதிர்பார்த்து, ஏன்னா வருஷம் வட்டி குட்டி போட்டுருச்சு, திருப்பி பார்த்தா அந்த குட்டிக்கு ஒரு குட்டி போய் பார்த்தா அந்த தொகையை எனக்கு நம்ப முடியலை. அப்போ எனக்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கு மனசில்லை, இது இன்னும் ஆக்குனா என்ன பாருங்க, இன்னும் பணம் அப்போ இன்னும் அதிகமாகுமா, சரி இருக்கட்டும் இன்னொரு வருஷம் போட்டுடலாமா. என் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, ஏம்மா விடுமா, இன்னொரு 1 வருஷம் போட்டுமா, அதுக்கப்புறம் எடுமா. அப்போது நம் தேவைகளை குறைக்கும்போது நிச்சயமாக நம் பணக்காரங்கள ஆகுவேமே ஒழிய நம்ம குறைஞ்சி போக மாட்டோம். அது 1 வருஷம் அந்த காசு வரலன்னா நம்ம கடைக்கே போகலையே. கொரோனா டைமில் என்ன பண்ணோம், என்ன செலவழித்தோம், வந்ததை ஆக்கி சாப்பிட்டு வீட்டில் உட்காந்துருந்தோம்ல. 2 வருஷம் உள்ளே தானே இருந்தோம். ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாக கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும். இப்பொழுது திருமணம் முடிக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, திருமணத்துக்கு முடிக்கும் முதல் மாதமே நீங்கள் அக்கறையாக இப்படி ஒரு முடிவெடுத்துருங்க. நம்ம வாழ்நாளில் நம்ம கடை வாங்கக்கூடாது. சில நேரங்கள் கட்டாயம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பணத்தை சேர்த்து வைங்க. ஆரம்பத்திலே உங்கள் தகுதிக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. அது கை கொடுக்கும்.
அது கை கொடுக்கும். நிச்சயமாக நமக்கு உதவி செய்யும். அனாவசிய செலவழிக்கவே கூடாது. தேவையில்லாத செலவு வேண்டாம். முதல்ல இருக்குன்னு தூத்திடுவோம். அடுத்த மாதம் தான் சம்பளம் வரும்ல, இந்த மாதம் தூத்து. நான் கூட அப்படிப்பட்டவ தான். கொஞ்சம் செலவழிப்பேன். ஆனால் அவரனால நாங்கள் இன்னைக்கு கஷ்டம் இல்லாமல் இருப்போம். ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பணம் செலவழிக்கிறதுல. நான் கொஞ்சம் செலவாளி. நாளைக்கு தான் சம்பளம் வருதுல, இன்றைக்கி 200 எடுத்துகிட்டு கடைக்கு போனேன்னு வச்சுக்கிங்களேன், காலி பண்ணிடுவேன். ஆனால் அவர் அப்படி இல்லை. தேவைன்னா கூட யோசிப்பார், செலவழிக்கணுமா அப்படின்னு யோசிப்பார். அதுக்குன்னு நான் உங்களை கஞ்சனா இருங்கன்னு நான் சொல்லலை. கொஞ்சம் காசை சேர்த்து வைங்கன்னு தான் சொல்கிறேன். கடனாளியாக இருக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா கடன்றது ஒரு மனிதன் கழுத்தில் இருக்கிற தூக்கு கயிறு போல். எப்போ வேணால் கழுத்தை அறுத்துரும், எப்போ வேணால் போயிடும். வேண்டாம், அதுக்குள்ளே மாட்டிக்கிடாதீங்க. இந்த டிவிலையும் இந்த செல்லுலையும் அதுலேயும் இதுலேயும் வருது இல்லையா, அவ்வளோ தரோம் இவ்வளோ தரோம் உங்களுக்கு என்ன, இந்த ஆர்வத்தான்னு ஏதோ ஒரு இதுலலாம் கம்பெனிலலாம் போட்டு ஏமாந்தாங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் போகாதீங்க, ஏமாறாதீங்க. நமக்குரிய காசு நமக்கு வந்தால் போதும். நிறைய சீட்டு பணத்தில் போட்டு ஏமாந்துருவாங்க. அவன் கொண்டுட்டு ஓடி போயிடுவான். இது கடனாளியாயிரும், கட்ட முடியாது. சிலர் மற்றவங்களுக்கு சவாப்தாரியாக இருப்பாங்க, அவங்க கடை இவங்க மேலே விழுந்துடும். ஞானமாக இருக்கணும். இப்படித்தான் சேர்த்து வச்சு சிக்கனமாக ஞானமாக நம்ம பொழைச்சோம்னா கடனே இல்லாத வாழ்க்கை வாழலாம். நம் வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும்போது எப்படி இருந்த நம்ம இப்படி கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரே நம்மளை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாம் உயர்ந்து நிற்போம். மற்றவங்க பார்த்து நம்மளை பொறாமைப்படும்படியாக நம்ம வாழ்வோம். அப்படித்தான் வாழணுமே ஒழிய மற்றவர்கள் நம்மளை பார்த்து என்ன இவன் கடனாளி, என்ன இவன் வாழ்ந்துட்டான்னு சொல்கிற நிலைமைக்கு நம்ம வாழக்கூடாது. வாழ்க்கை என்பது இனிமையானது. அந்த சந்தோஷத்தை கடன்ற ஒரு இதில் போட்டு அதை நம்ம இழந்துடக்கூடாது. இன்றைக்கு இப்படியே கடன் இருக்கா, இன்றைக்கி கூட கடன் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறீங்களா, இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. நீங்களும் உங்கள் மனைவியுமா சேர்ந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு முடிவெடுங்க. எவ்வளோ கடன் இருந்தாலும் இவங்க குடிக்கிறது, அந்தந்த வருஷத்துக்கு வெளியே சுற்றி பார்க்க போகிறது, ஏன்னா இதெல்லாம் தடுக்க முடியாதுல்ல, அப்படி நினச்சிக்கிறது இல்லை. கடன் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு எந்த வெளியில் செலவும் கிடையாது, எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது, எந்த செலவு அனாவசிய செலவு கிடையாது. லாவிஷாக நாங்கள் போக மாட்டோம். இது எல்லாம் நீங்கள் கட்டுப்பட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக. இன்னொன்று, 2வது வருமானத்தை கொஞ்சம் கொண்டு வரணும். அது பெண்கள் கையில் தான் இருக்குது. கடனில் புருஷன் மாட்டிட்டா இன்னொரு வகையில் மனைவியானவள் அதை தூக்குற வகையில் அவள் சம்பாதிக்கணும். இப்போல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. அதே மாதிரி செலவழிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. ஆன்லைனில் பணத்தை போட்டு தின்னுட்டோம்னாலே போச்சு. ஒரே ஒரு வாட்டி ஹோட்டல், ஒரு வாட்டி தானேன்னு போய் உட்காந்து பாருங்கள், 2000 ரூபா 3000 ரூபா. கடை முடிகிற வரைக்கும் ஹோட்டல் பக்கம் போகக்கூடாது, அப்படி முடிவு எடுக்கணும். இப்போ கடை இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், வேண்டாம். அந்த 2000ல் 20 நாள் ஓட்டிடலாம். காயும் பழமும் வாங்கி போட்டாச்சுன்னா 20 நாள் ஓட்டிடலாம். அப்படி நீங்கள் முடிவெடுக்கும் போது தான் கடன் அடையும். ஒன்னொன்னுக்கும் நீங்கள் முடிவெடுக்கணும். நிச்சயமாக கடன் அடைச்சிடலாம். இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருவருமே கடன் இல்லாத வாழ்க்கை வாழும்படியாய் உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். சீக்கிரமாய், ஒருவேளை கடன் இருந்தால் பிரச்சனையிலிருந்து சீக்கிரம் விடுபடுங்க. கடன் இல்லாதவர்கள் சந்தோஷம், கடன் இல்லாதபடி வாழ்ந்து உயருங்க, வாழ்க்கையில் உயருங்க. காட் பிளஸ் யூ.